ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். போன வீடியோவில் நம்ம வந்து ஜொடியோட ஓவர்வியூ போட்டிருப்போம். எப்படி வந்து 3 டைப்ஸ் ஆஃப் வந்து ரெஃபரன்ஸை வந்து ஆட் பண்ணலாம், சேவ் பண்ணலான்றது ஜொடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இந்த வீடியோ புரியும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் சொல்ல போகிறேன். எப்படி வந்து ஜொடியோவில் நம்மளுடைய மல்டிபிள் ரெஃபரன்ஸ் ஆர்டிகல்ஸை வந்து எப்படி ஃபோல்டராக சேவ் பண்ணலாம், அண்ட் எப்படி வந்து சைட்டேஷனை வந்து ஆட் பண்ணலாம் நம்மளுடைய வேர்ட் டாக்குமெண்ட்லன்றது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் சொல்கிறோம். மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் நம்ம. ஸோ இங்கே பாருங்கள், 4 விதமான டிஃப்ரெண்ட் ஸ்டடீஸ் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இது வந்து இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜஸ்ட் இமேஜின் பண்ணிங்க, ஒரு 10 பேப்பர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சரை பற்றி ஒரு 3 பேப்பர் இருக்குது, டயபெட்டிஸ் மெல்லிஸை பற்றி ஒரு 2 பேப்பர் இருக்குது, ஸ்கின் டிசீஸை பற்றி ஒரு 4 பேப்பர் இருக்குன்னா, ஸோ இது வந்து அப்படியே ஒரு 20 பேப்பர், ஒரு 10 பேப்பருக்குள்ளே கலைஞ்ச மாதிரி இருந்ததுன்னா, அதை வந்து நம்ம எப்படி சேவ் பண்ணலாம்னா, இங்கே பாருங்கள், மை லைப்ரரின்னு இருக்குது பாருங்களா? ஸோ இங்கே என்ன பண்ணுறீங்க, மேலே பார்த்தீங்கன்னா நியூ கலெக்ஷன்ஸ் இருக்கா, இது கொடுத்துட்டு கேன்சர் டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? கேன்சர் டைப் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுங்க. ஓகேன்னு கொடுத்தவொடனே இங்கே பாருங்கள், ஒரு ஃபோல்டர் ஒன்று வச்சுதா. ஸோ எங்கெங்கெல்லாம் கேன்சர் பேப்பர் இருக்கோ அது ஜஸ்ட் ட்ராக் பண்ணி அங்கே எடுத்து போய் விட்டுருங்க. ஓகேங்களா? இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளவே வந்து நியூ சப் கலெக்ஷன், இதுக்குள்ளே வந்து சப் கலெக்ஷன் இருக்குது. ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இன்ட்ரடக்ஷன், எனக்கு வந்து இந்த பேப்பர் வந்து இன்ட்ரடக்ஷனுக்கு மட்டும் தேவைப்படுது, இந்த இந்த லிட்ரேச்சர் ரிவ்யூ வந்து நான் இன்ட்ரடக்ஷன் மட்டும் தான் எடுத்திருக்கேன், இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்த்துருக்கேன். சில இதில் வந்து இது வந்து மெத்தடாலஜிக்கு வந்து யூஸ் ஆகும் இந்த பேப்பரு. இப்போ ஒரு ஸ்டடினா ஒரு 4-3 பேப்பர் எடுத்து வச்சுருப்பீங்க. அது வந்து ஒன்று வந்து இன்ட்ரடக்ஷனுக்கு யூஸ் ஆகும், ஒன்று வந்து மெத்தடாலஜிக்கு யூஸ் ஆகும், ஒன்று வந்து ரிசல்ட் பார்ட்டிக்கு யூஸ் ஆகும், ஒன்று வந்து டிஸ்கஷனுக்கு யூஸ் ஆகும். ஸோ அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்டடி ஃபஸ்ட்டு அந்த ஸ்டடிக்குள்ளே எல்லா பேப்பரும் போட்டுட்டு, இன்ட்ரடக்ஷனுக்கு வந்து இந்த பேப்பரு, மெத்தடாலஜிக்கு இந்த மாதிரி பேப்பர் ஆனது, டிஸ்கஷனுக்கு இந்த மாதிரி பேப்பர்லாம் வந்து சூட் ஆகும், தனித்தனியாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஒன்ஸ் இதை முடித்தோடனே டேக்ஸ், இப்போ டேக்ஸ்ன்றது இங்கே பாருங்கள், ரைட் சைடில் டேக்ஸ்னு ஒன்று இருக்கும். அதை டேக்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆடு கொடுங்க. ஆடு கொடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சர் போட்டிங்களா, என்ட்ரு கொடுத்துட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கேன்சர்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆடு கொடுத்துட்டீங்க பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து கேன்சர்னு இருக்கா. ஸோ இது என்ன பண்ணுறீங்க, அசைன் கலர்னு இருக்கு. ஜஸ்ட் இந்த கேன்சரை ரைட் கிளிக் பண்ணி அசைன் கலர் கொடுத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பர்பிள் கலர், செட்டே கலர். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், கேன்சர் ஸ்டடி எங்கெங்கெல்லாம் இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சர் ஸ்டடிக்கு இந்த மாதிரி பர்பிள் கலரில் காட்டும். ஸோ செகண்ட், இப்போ நீங்கள் போயிட்டு கேன்சர் ஸ்டடியை கூகுளில் சர்ச் பண்ணி மறுபடியும் சேவ் பண்ணிங்கன்னா கேன்சர் ஸ்டடிக்கு எல்லாமே பர்பிள் கலரில் காட்டும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் கேன்சர் ஸ்டடி வந்து இந்த கலரில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோட்ஸ் இருக்குது. நோட்ஸ்ன்றது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வரையாருங்க, இங்கே நோட்ஸ் போயிட்டு ஆட் கொடுங்க. ஆட் கொடுத்துட்டு இங்கே உங்களுக்கு என்ன வேணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் தி ஸ்டடீஸ் ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடி அப்படின்னு போட்டிங்கன்னா ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நோட்ஸ் நம்ம என்னென்ன நோட்ஸ் வேணுமோ அதையும் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் ஜொடியோவில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து ஒரு சைட்டேஷனை வந்து நம்ம ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில் பண்ணலான்றதை சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் நினச்சிங்க. இந்த இன்ட்ரடக்ஷன் ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு 4 லைன் எழுதியிருக்கேன். இந்த 4 லைன் வந்து நான் எந்த பேப்பர்லேருந்து ரெஃபரன்ஸாக எடுத்திருக்கேன், எப்படி வந்து நான் வந்து ஜொடியோவை வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ஜொடியோன்னு இருக்கா. ஜஸ்ட் ஜொடியோ கொடுத்துட்டு ஆட் சைட்டேஷன் கொடுங்க. கொடுத்த உடனே உங்களுடைய லைப்ரரிக்கு போயிடுங்க. இங்கே இந்த லைப்ரரி போயிட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஓகேவா, நம்மளோட மை லைப்ரரிக்கு வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து ஸ்கின் ரிலேட்டடான இன்ட்ரடக்ஷன். ஸோ நீங்கள் பாருங்கள், நான் ஸ்கின் ரிலேட்டடான ஒரு பேப்பர் வச்சுருக்கேன். அது எழுதியவர் வந்து அந்த ஆத்தர் நேம் பார்த்துக்கேன், EOM. ஓகே, ஸோ அந்த ஆத்தர் நேமை வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து இங்கே டைப் பண்ணிங்கன்னா போதும். ஃபஸ்ட்டே நீங்கள் ஆத்தர் நேம் பார்த்துட்டு வந்துடுங்க. எப்படின்னா ஜொடியோ இது எப்படி கனெக்ட் பண்ணணுன்றது நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டிருக்கேன், அந்த வீடியோவில் பாருங்கள். அப்போ தான் இதை வேர்ட் டாக்குமெண்ட்டில் எப்படி ஜொடியோ கொண்டு வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ பாருங்கள். ஆட் சைட்டேஷன் கொடுத்துட்டு EOM அப்படி கொடுத்தாலே இங்கே பாருங்கள், அந்த பேப்பர் வந்து இங்கே ஷோ. ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நம்ம எந்த பேப்பர்லேருந்து எடுத்துருக்கோன்னு வந்துடும். ஸோ இப்போ எப்படி சைட்டேஷன் ஆட் பண்ணோம்னா, ஆட் ஆர் எடிட் சைட்டேஷன் கிளிக் பண்ணுங்கள், அந்த ஆத்தர் நேம் EOM
ஆத்தர் நேம் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் மை லைப்ரரியில் இருக்குது பாருங்கள், அது கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஆத்தர் நேம் இங்கே வந்துடும். ஸோ இப்போ இன்கேஸ் 2-3 ஆத்தர் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் அண்ட் எடிட் சைட்டேஷன் கொடுத்தீங்கன்னா அகைன் ஒன் மோர் இவங்களையும் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி முடிச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ப்ரிஃபரன்ஸ்னு ஒன்று இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட்லி வந்து எல்லாமே ஏபிஏ மெத்தடில் தான் சைட்டேஷன் வந்து போடுவாங்க. சரிங்களா? ஏபின்ற ஃபார்மேட்டில் தான் வந்து சைட்டேஷன்ஸை போடுவாங்க. வாட் எவர் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து மாற்றிக்கலாம். சரிங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஆட் பிப்ளியோகிராஃபி ஆர் எடிட்டர் அப்படின்னா ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வரும். யார் யார் எடிட் பண்ணது, என்ன டிசீஸ், எப்போ வந்து இது பண்ணாங்க, எல்லாமே காட்டும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து ஒரு சைட்டேஷன் ஆட் பண்ணோம். டிஃப்ரெண்ட் மெத்தட் ஆஃப் டாக்குமெண்ட் ப்ரிஃபரன்ஸை கூட நீங்கள் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜொட்டிரோவில் போயிட்டு இது வந்து சைட்டேஷன் எப்படி பிப்ளியோகிராஃபி வந்து ஆட் பண்ணணும்னா எடிட்டில் போயிட்டு ப்ரிஃபரன்ஸில் போனீங்கன்னா இங்கே பாருங்கள் நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ண எல்லா சைட்டேஷனும் காட்டும். எந்தெந்த ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து இது பண்ணலான்னு காட்டும். ஸோ மோஸ்ட்லி எல்லாம் வந்து சைட்டேஷனை வந்து ஏபிஏ ஃபார்மேட்டில் தான் பண்ணுவாங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஃபார்மேட் வேணும் அப்படின்னா கெட் அடிஷ்னல் ஸ்டைல் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஸ்டாண்டர்டான ஃபார்மேட்ஸ்லாம் வரும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 1 மினிட்டுங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பிப்ளியோகிராஃபி வந்து போடுவீங்க. ஸோ இதில் எதனா ஒன்று நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஜொட்டிரோ வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா?